பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே லேடிஸ்க்காக, பெண்களுக்காக ப்ரேயர் பண்ணுற ஒரு டே. ஸோ எவ்ரி ஃப்ரைடே பெண்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோம். ஜாயின் பண்ணுங்கள், கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வாக்குத்தத்த வசனம் ஸ்பெஷலி அந்த வசனம் வந்து பார்க்கும்போதே அந்த மாதிரி கைவிடப்பட்ட பெண்களுக்காக கொடுத்த வசனம், சரிங்களா? ஸோ என்ன வசனம் இன்னைக்கு மார்னிங் பார்த்தோம்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடு. I will not make you as orphan. I will not leave you as orphan. எவ்வளோ நல்ல வசனம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டைரியில் 12 years பேக் உள்ள டைரி. ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் வசனத்தெல்லாம் தேடலை. அதில் என்ன இருக்கோ அதை தான் வந்து சூஸ் பண்ணி பண்ணுறோம். அது கரெக்டாக அந்தந்த டேக்கு செட் ஆகுது பாருங்கள். இன்றைக்கி லேடிஸ்க்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு எதை வச்சு சோம்படலான்னு பண்ணும்போது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் அநாதம் மாதிரி இந்த உலகத்தில் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த லேடிஸுக்கு கரெக்டாக இந்த வசனத்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? ஸோ அப்படி நிறைய லேடிஸ் நினைக்கிறீங்க இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு அந்த வசனம் கரெக்டாக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திக்கற்ற பெண்களாக விடேன். கணவன் இறந்ததுனால தனியாக தவிக்கிறீங்களா? கணவன் கைவிட்டுட்டு போனதுனால தனியாக தவிக்கிறீங்களா? டைவோர்ஸ் ஆகி தனியாக தவிக்கிறீங்களா? இல்லை எல்லாமே இருந்தும் தனியாக தவிக்கிறீங்களா? உங்களை கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா? எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க கேட்குறதுக்கு யாருமே இல்லையா? நிறைய பெண்களுக்கு இந்த நிலைமை. குடிகார கணவன் இருந்தால் இந்த நிலைமை தான். குடிச்சிட்டு வருவாங்க, ரைட்டா? அவங்க என்ன கேட்க போகிறாங்களா? ஸோ நிறைய நிலைமையில் பெண்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. அப்பா அம்மா இறந்ததுனால கைவிடப்பட்ட பெண் குட்டி பிள்ளைங்களா இருக்கீங்களா? வாலிபர்கள் ஒருவேளை நம்பி போன ஒருவன் லவ்வர்ஸ் கைவிட்டதுனால, பிரேக்கப் ஆனதுனால கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். யார் வேணாலும் கைவிடட்டும், யார் வேணாலும் கைவிடட்டும். இந்த 14 அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிக்க டைம் இல்லை, பிகாஸ் ஜஸ்ட் 10 minutes. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி நீங்கள் விசுவாசமாக வச்சிங்கன்னா நீங்கள் திக்கற்று அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு இருக்கிறார், எனக்கு இயேசு இருக்கிறார், இயேசு என் கூடவே இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை விடேன். ஆக்சுவலி இந்த சாப்டர் வந்து ஒரு சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி சீஷர்களோடு பேசினது. நான் உங்களை விட்டு போயிடுவேன், ஆனாலும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். பட் இன்றைக்கி அந்த வசனத்தை நம்ம லேடிஸ்க்காக, எல்லாருக்கும் நம்ம வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தான், பட் இப்போது அந்த லேடிஸ்க்காக இன்றைக்கி ப்ரே பண்ணுற டே. ஸோ ஸ்பெஷலி விடோஸ்க்காக, டெஸ்பரேட் விமனுக்காக, எல்லாமே இருக்கும் சுற்றி. பட் என்ன கேட்க யாருமே இல்லையே, எனக்கு யாருமே இல்லையேன்னு தனிமையை அனுபவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை திக்கற்ற நிலைமையில் நான் விடவே மாட்டேன். நான் உன் கூட இருக்கேன், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உங்க கூட இருக்கேன். தயவு செய்து கலங்காதீங்க. ஜீசஸ் உங்க கூட இருக்கார். மரித்தோரிலிருந்து உயிரோட எழுந்த தெய்வம் உங்களோட கூட இருக்கிறார். மரணத்தை வென்ற இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார். உங்களுடைய கஷ்டம், கவலை, தனிமையில் நீங்கள் அழுறது இல்லை, அங்கலாய்க்கிறது, தனியாக தவிக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை திக்கற்ற நிலைமையில் விட மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். He will not leave you as orphan. கைவிடவே மாட்டார். தைரியமாக இருங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்காக தான் நம்ம இன்றைக்கி ஜோம் பண்ண போகிறோம்.
கோடானு கோடி ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? கோடானு கோடி ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து ஜெபம் பண்ணுவோம். அந்த ஸ்தோத்திர பலி செய்ய செய்ய கிருபை பெருகும், அப்படியே மகிமை இறங்கும். நம்ம ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்தையும் கேட்க போகிறார். யாத்திராமம் 3:2 படி, முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேக்கு தரிசனமான கர்த்தரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். யாத்திராமம் 3:14 படி, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையோட சொன்ன தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். யாத்திராமம் 4:12 படி, நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதெல்லாம் உனக்கு போதிப்பேன் என்று மோசையோடு சொன்ன கர்த்தரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 7:3 படி, பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பித்த கர்த்தரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். யாத்திராமம் 12:23 படி, சங்காரக்காரன் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வந்த போது நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் இரத்தத்தை பூசின வீடுகளில் சங்காரக்காரனை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற் படியை விலகி கடந்து போன தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். யாத்திராமம் 12:36 படி, எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேலருக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்த கர்த்தரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா, இன்னைக்கு சுவாமி நாங்கள் பெண்களுக்காக உடைய பாதத்துல வருகிறோம். அதுவும் கைவிடப்பட்ட பெண்களுக்காக, திக்கற்ற நிலைமையில் இருக்கிற பெண்களுக்காக. என்னை கவனிக்க யாருமே இல்லையே, என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு கவலையோடு கலங்கி நிற்கிற பெண்களுக்காக உங்களுடைய பாதத்துல வருகிறோம் சுவாமி. நீர் அழகா சொல்லியிருக்கு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், என்னிடத்துல விசுவாசமா இருங்க, அது போதும், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கும் முன்னாடி இதை செஞ்சா நான் செய்வேன். ஸோ அதை நம்ம முதல்ல பிடிக்கணும். வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிக்கக்கூடாது. நீங்க என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இயேசுவை விசுவாசிங்க, உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. அப்பா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன்னு சொன்னார். அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. நிறைய அற்புதங்களை செய்து அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. மரணத்தை ஜெயித்து வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அப்பொழுது நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன், உங்க கூடவே இருப்பேன். உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து செய்வார். கணவன் இறந்து பரிதாப நிலைமையில் இருக்கீங்களா? எதிர்பார்க்காத நேரத்தில் கணவன் இறந்துட்டாரா? ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரா? உங்களெல்லாம் விட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரா? கடன் தொல்லை தாங்காம இறந்து போயிட்டாரா? இப்ப இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன்? இந்த மாதம் இந்த இருக்கிற காலங்களில் எப்படி எனக்கு வருமானம் வரும்? எப்படி என் பிள்ளைங்களை நான் காப்பாற்றுவேன்? இயேசுவை விசுவாசியுங்கள், அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடார். டைவோர்ஸ் ஆயிடுச்சா? பெத்தவங்க கைவிட்டாங்களா? எல்லாரும் கைவிட்டாங்களா? குடிகார கணவனால கஷ்டப்படுறீங்களா? தினம் தினம் சில வாலிப பசங்களால கஷ்டப்படுறீங்களா? அந்த பையன் எனக்கு இப்படி பிறந்துட்டானே, ஒருவேளை பையனை நம்பி இருந்திருக்கலாம், அந்த பையன் ஒய்ஃபோட சேர்ந்து போயிட்டாங்களா? உங்களை கைவிட்டாங்களா? யாரு கைவிட்டாலும் சரி, இன்னைக்கு ஒரு நல்ல வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, பிடிச்சுக்கங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், இயேசுவை விசுவாசிங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நீங்க கலங்காதீங்க, நீங்க கலங்காதீங்க, கலங்காதீங்க.
இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடார். என்னென்ன அவர் இருந்து கணவர் இருந்து செய்யணுமோ அதையெல்லாம் அவரால் செய்ய முடியும். கவலைப்படாதீங்க. அவரை மட்டும் பிடிச்சிக்கங்க. இயேசுவை மட்டும் பிடிச்சிக்கங்க. அவரை நம்பும்போது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பினோர் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் அதை விட கம்பீரமாக அந்த உலகத்தில் வாழ்வீங்க. பிகாஸ் இயேசு உங்களுக்கு கூட இருந்து எல்லா காரியத்தையும் பார்த்துக்க போகிறாரு. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்போ அந்த உலகம் முழுவதும் இருந்து கஷ்டப்படுற ஃப்ரெண்ட்ஸ்னால கைவிடப்பட்ட, கூட வாழ்வே அப்படின்னு லவ் பண்ணி கடைசியில் ஏமாத்தி கைவிடப்பட்ட, அவங்ககிட்ட தப்பா நடந்துட்டு விலகினதுனால அது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம, தானே இதை பண்ண முடியாம கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கவங்களுடைய இருதயத்தின் அறிவீர். அந்த கலங்கனை இருதயத்தின் அறிவீர் சுவாமி. அப்பா அப்பா, நீ சொல்லுகிற என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கலங்காதீங்க, கலங்காதீங்க. நீங்க கவலைப்படுறதுனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஜீசஸை விசுவாசிங்க. ஜீசஸ் அவருடைய அன்பு மனுஷன் இப்படிதான் பாதியில் விட்டுட்டு போயிடுவான். ஆனால் ஜீசஸ் தன் உயிரையே கொடுத்து உங்களை ரட்சித்து, அந்த ரத்தத்தினால உங்களை பாவத்தை கழுவி ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு சொல்ல இருக்கிறார். அது வரைக்கும் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். உங்கள் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். தேங்க்யூ ஜீசஸ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லா பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, யாரெல்லாம் கணவனை இழந்து தவிக்கிறாங்களோ, அப்பா கணவன் இருந்தும் தவிக்கிறாங்களோ, தனிமையில் தவிக்கிறாங்களோ, அப்பா அந்த வாலிபர்கள் நடுவரை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களா? சின்ன பிள்ளைங்க அப்பா போயிட்டாங்களேன்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களா? குட்டி பிள்ளைங்கள இருந்து வயசானவங்க வரைக்கும் பெண்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் அப்படி தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க, நீ என்ன விசுவாசமா இரு மகளே, நான் உன்னை கலங்காம பார்த்துப்பேன். அப்பா அம்மாக்கு கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்க போயதுக்காக நன்றி, கோடி கோடி நன்றி. அப்பா, திக்கற்றவர்களாக நான் உங்களை விட மாட்டேன்னு எவ்வளோ அழகா வசனம் மூலமா எல்லா பெண்கள்கிட்டையும் நீ பேசுகிறீர். உங்கள் கொடா கோடி ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவரே, கணவனை இழந்தவங்க, கைவிடப்பட்டவங்க, டைவர்ஸ் ஆனவங்க, தவிக்கிற நிலைமையில இருங்க, உங்கள் அலைச்சலில் கூட நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட எல்லா பெண்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். யாரையோ நம்பி வீணா போகாதீங்க. இயேசுவை நம்பி இந்த உலகத்தில் வாழுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நீ எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கொடான் கொடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ. சூப்பர் வசனம். தயவு செஞ்சு கலங்காதீங்க. என் எல்லாத்தையும் விட்டுட்டு என் கணவன் போயிட்டாரேன்னு கலங்காதீங்க. கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன்னு கலங்காதீங்க. ஜீசஸ் இருக்கார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த உலகத்தில் பிழைச்சி வாழணுமா, தைரியமாக நிற்கணுமா, எந்த மனுஷனையும் நம்பி போயிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. ஜீசஸை மட்டும் பிடிச்சுக்கங்க. அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார்.